வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ 46 ஷாப்புக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. மொபைல் ஹோல்டர் அப்புறம் லைட் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரிங் ஷாப்புக்கு தான் போக போகிறோம். மோட்டோ ரப்பர் ஸ்டிக்கரிங் ஷாப்பு. அங்கே போயிட்டு நமக்கு ட்ரிப்புக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நேராக ரைடர்ஸ் கிளப்பு போகணும். ரைடர்ஸ் கிளப்புக்கு எதுக்கு போகிறோன்னா கொஞ்சம் மெக்கானிக் வேலை கிடக்கு. அப்புறம் நம்ம லாங் ட்ரிப்பு போகிறனால கொஞ்சம் கேபிள் அது இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், நமக்கு ஸ்பீடாமீட்டர் கொஞ்சம் சின்ன இஷ்யூ. இந்த இஷ்யூ ப்ராப்ளமாக ஸ்பீடாமீட்ரு நம்ம அன்றைக்கி கொஞ்சம் 2 days ஆகுது. அதுக்கு முன்னாடியே ரிப்பேருக்கு கொடுத்துருந்தோம். அதை மாட்டிக்கிட்டு திரும்ப கொஞ்சம் மெக்கானிக் வேலைகளை அதையும் முடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரிப்புக்கு தயாராக வேண்டியதுதான். நம்ம மோட்டோ ரப்பர் ஸ்டிக்கரிங் ஷாப் பக்கத்தில் வந்துட்டோங்க. இனி போய் ஸ்டிக்கரிங் வேலையை தொடங்க வேண்டியதுதான். ஷாப் க்ளோஸ் ஆகிட்டுங்க. ஸ்டிக்கரிங் ஷாப்பில் நம்ம போயிருந்தோம். அங்கே சாப்பிட போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரைடர்ஸ் கிளப்லேயும் வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் 10 minutesக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் போய் வெயிட் பண்ண வேண்டியதான். நமக்காக தான் அவங்க வராங்க. அவங்க இதுவரை வரல. நம்ம இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு அங்கே வெயிட் பண்ணுறோம்? நம்ம அதனால் போய் வாஷிங் யூனிட்லேருந்து 2 வாஷிங் யூனிட் போயிட்டோம். இங்கே பக்கத்துலேயே தான் வாஷிங் ஷாப் இருக்குது. வண்டியை வாஷிங் விட்டுட்டு திரும்ப ரைடர்ஸ் கிளப் போய் மீட்டர் மாட்டிக்கலாம். எல்லாம் மெக்கானிக்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ரைடர்ஸ் கிளப்லேருந்து கிளம்பிட்டு மிரர்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாமே மாட்டிக்கிட்டோம். ஆனால் ஒரு சின்ன சிக்கலுங்க. நம்ம வந்து ஸ்பீடு மீட்டர் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். மீட்ரு எல்லாமே மாட்டியாச்சு. ஆனால் ஸ்பீடு காமிக்கலை. என்ன சின்ன இஷ்யூ ஒன்றும் தெரியல. சென்சார் கம்ப்ளைண்ட்னு நினைக்கிறேன். தெரியல கரெக்டாக என்னன்னு பார்க்கணும். திரும்ப ரிட்டர்னு நம்ம ரைடர்ஸ் கிளப்லாம் போக வேண்டியது இருக்குது. ஒரு வழியாக ஸ்பீடாமீட்டர்லாம் மாட்டியாச்சுங்க. இப்போ சும்மா அப்படியே பறக்க வேண்டியது தான். ஸ்பீடை செக் பண்ண வேண்டியது. எல்லா வேலையும் வண்டியில் முடிஞ்ச ஒரு வழியாக அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுலேயே அப்படி சாஃப்டாக இருக்குது. அப்புறமா நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக லடாக்கு ஆட்டோலாக் போட்டுட்டு ஆர்சியில் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யாரும் போய் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீட்டுக்கு போக வேண்டியதான். சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது. காலையில் எழுப்பிட்டு ஜம்முன்னு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜாக்கு ஒரே கரைச்சி சாப்பாடு ஃபுட் வைக்காமல் போயிட்டேன். அதனால இனிமேல் நாளைக்கு கிளம்ப வேண்டியதான் ட்ரிப்புக்கு. பாய்.